ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு டிஃப்ரெண்ட் ராம்காம் பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட், ரொம்ப அழகாக இருந்துச்சு படம். ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக சிம்பு சொல்லுவார்ல இணைத்தனர், அந்த மாதிரி தான் லவ் நம்ம தேடி போக முடியாது, அதுவாக நடக்கணும். ஸோ ஹீரோவுக்கு அது எப்படி நடக்குதுன்றது தான் படம். நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் குட், சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபீலிங்ஸ் எல்லாமே ரொம்ப அவர் ஃபீல் பண்ணும்போது நமக்கே ஆக்சுவலாக ஒரு ஃபீல் இருக்கு. நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஹர்ஷத் கான் காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் எல்லாமே. அந்த அவங்க ஹீரோவோட அப்பா கேரக்டர், அம்மா கேரக்டர் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. சூப்பராக இருந்துச்சு. டைலாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது மூவி. எஸ்பெஷலி த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் ரியலி எங்கேஜிங். ரொம்பவே என்டர்டெய்னிங்காக இருந்தது. நிறைய மூமெண்ட்ஸ் மொத்தமாகவே எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தோம். நல்ல காமெடி வாஸ் ஆல்சோ நைஸ். ஸ்டோரி ஃபீலிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப 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 நல்லா இருந்தது. கிஷன் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ஐ என்ஜாய்ட் வாட்சிங் இம் ஆன் ஸ்க்ரீன். தியேட்டரில் வந்து எல்லாருமே பார்க்கலாம், என்ஜாய் பண்ண முடியும். கான்செப்ட் வந்து லவ்ன்றது ஒரு ஹியூமன் மேலே இருக்கிற ஃபீலிங்னால வர விஷயம். நாட் லைக் அ லிஸ்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ், நீ இப்படி இருக்கியா அப்படி இருக்கியான்றதை பொறுத்து இல்லை. ஸோ அந்த ஃபீலிங் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா ஐ திங்க் யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் த பர்சன். அண்ட் there's also I think the thing he talks most about is love வந்து நம்ம நினைக்கிற அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இல்லை. there is a lot more nuance to love and அது வந்து புரிஞ்சு பண்ணால் we can find success, what I think. இல்லை ஐ என்ஜாய்ட் இட் வெரி மச். எனக்கு மொத்தமாகவே பார்க்கறதுக்கு ஒரு நைஸ் ஒரு டைம் போனது தெரில. இட் வாஸ் என்ஜாயபிள். கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். லவ் பண்ணியிருக்கீங்க, யோசிக்கிறீங்க, எதாக இருந்தாலும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட மொத்தமாக வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் ஈஸி rom-com film. ஸோ something like that, you come in as expecting something chill-ஆ பார்த்துட்டு போகிற மாதிரி, and it's work like that. கிஷன் ஹர்ஷத்தோட ஐ திங்க் அவங்களோட கெமிஸ்ட்ரியும் காமிக் டைமிங் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. அவங்களோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு இட்ஸ் வெரி கிளியர். காமெடி அதான் இது எஸ்பெஷலி ஹர்ஷத்தோட காமெடி பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி விட்டி. அந்த கம்பேக்ஸ் எல்லாம் ரொம்ப அன்பிரிடிக்டபிளாக இருக்குது. ஸோ இட்ஸ் ரியலி நைஸ் டு சீ தட். மியூசிக், சாங்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்பெசிஃபிக்லி ரொம்ப நல்லா இருக்குது. இட்ஸ் எலிவேட்டிங் த ஹோல் மூவி. ஸோ எஸ், ஏன்னா எஸ்பெஷலி நிறையா 90s லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் கொண்டு வரும்போது, ரெஃபரன்சஸ் கொண்டு வரும்போது will definitely relate. ஸோ ஆமாம், பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரி, அன்கண்டிஷனல் லவ்னா என்ன அப்படின்றத, ட்ரூ லவ்னா என்னன்றத மாதிரி காட்டியிருக்காங்க. எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பண்ண படங்களோட ஒரு சாயல் தான். பட் இது கொஞ்சம் அவருக்கான ஒட்டுமொத்த கதையுமே அவரோட ஷோல்டரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு படம். அது ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப யூஸ்வலான ஒரு படம், நிறைய படங்கள் பார்த்த படங்கள் மாதிரி ஒரு கதையோட்டத்தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோணுதல் தான். ஒரு செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க. நல்லா இருந்தது. அர்ஷத் கானோட ரோல் வந்துட்டு பொதுவாக இந்த ஃப்ரெண்ட்ஸோட ஹீரோட கூட ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் காமெடின்ற ஒரு விஷயம் வந்து சந்தானத்துக்கு அப்புறம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த விதத்தில் அர்ஷத் கான் அந்த ரோலை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருந்தார். டுவர்ட்ஸ் த எண்ட் வரைக்குமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. எல்லாம் இருந்தது. செகண்ட் ஹாஃப் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட எல்லா விதத்துலையுமே செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பெட்டராக கனெக்ட் ஆயிடுச்சு. எல்லா விதத்துலையுமே மியூசிக்காக இருக்கட்டும், எமோஷனலாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும். அதனால் நிறையா ரொம்ப அல்ட்டிக்காமல் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்காங்க. ஹீரோயின்குள்ளே இருக்கிற அந்த விஷயம்லாம், அது இன்டிமேசி எல்லாம் காட்டாமல் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, இந்த ஹீரோயின்குள்ள ஒரு பாசிட்டிவ்மே நம்மளுக்கு பெருசாக அதை நம்மளுக்கு காட்டாமல் அதை கேட்காமையே இதை முடிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. எதுவுமே குறை சொல்கிற மாதிரிலாம் அப்படின்னு இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு ஒர்க் ஆச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபுமே எனக்கு ஓகே தான், பட் போர் அடிக்கல. ஸோ நல்லா தான் இருக்கு. ஆமாம், ஓவராலாக ஒரு எமோஷனல் வித் கம் லவ் படம். நல்லா இருக்கும், பார்க்கலாம். ப்ரோ இஸ் குட். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மூவி ரொம்ப நாள் ஆச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ காமெடி வந்து நல்லா இருந்தது. ஹர்ஷத் கான், கிஷன் தாஸ் கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது. லவ் ஆங்கிள் ஆல்சோ குட். காமெடி டிரெக்ஷன் ஆல்சோ இஸ் குட். ஒரு ஃப்ரேம் கூட சும்மா ஷார்ட் பண்ணுற மாதிரி ஃபீலே ஆகலை. அண்ட் த ஜிவிஎம் டச் இஸ் தேர். லைக் ஐ திங்க் சரங் ஒர்க் வித் ஜிவிஎம் அலாட். ஃபுல் டீம் ஜிவிஎம் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் பார்க்க முடியுது கண்டிப்பாக. ஆமாம், ஓரளவுக்கு. ஏன்னா ஐ திங்க் த ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் நான் கொஞ்சம் லேட் பண்ணேன். So it was good. Comedy movie. ஆமாம், அந்த எமோஷனல் டச்சும் இருக்குது. ஸோ லிட்டில் ஃபீல் குட். ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. பேசிக்காக லவ் ஸ்டோரி, ஒரு டிஃப்ரெண்ட்டான டைமென்ஷனில் எடுத்த ஒரு லவ் ஸ்டோரி, அவ்வளோ. கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஏன்னா லவ்ன்றது ஒரு எமோஷனில், அப்போ அது எல்லாருக்கும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஆமாம், எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஹர்ஷத் கானோட காமெடி நம்ம விஜய் சித்து விலாக்ஸில் பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கேயும் நல்லாவே கனெக்ட் ஆகுது. நல்ல ஸ்கோப் இருக்குது, என்ஜாய் பண்ணும். போர் அடிக்கல ப்ரோ. டீசெண்டான படம்.
எல்லாரோட ரோலும் நல்லா இருக்கு. விடிவி கணேஷ் அவரோட ஏஜுக்கு தகுந்த ரோல்ல இருந்து இறங்கி நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு. சாங் சூப்பரா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. எந்த இடத்துல லேக் இல்லை. கண்டிப்பா வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இது ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்க வேண்டிய படம். எமோஷனலாக பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அவங்க அம்மா கிட்ட பேசுகிற சீனாக இருக்கட்டும். ஸோ படம் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ரொமான்ஸ்லாம் இல்லை. படம் வந்து ஒரு லவ், ஒரு பியூர் லவ்வை காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு யதார்த்தமான ஒரு லவ் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தை பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட்டு. அந்த ஒரு உண்மையான விஷயம் நம்மளை வெயிட் பண்ணால் அது கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். அதுக்காக வெயிட் பண்ணுங்க. அது அழகாக சொல்லியிருக்காங்க படத்தில். அதான் யதார்த்தமாக ஒரு என்ன சொல்கிறது, எல்லாமே காமெடிலாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு ரஷத் கான் அண்ணா. அண்ட் கிருஷ்ணதாஸ் அண்ணா எமோஷ்னலாக ரொம்ப எங்கேஜிங்காக சென்டிமெண்ட்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும். இந்த படத்துலையும் எல்லா ஆர்டிஸ்டும் கரெக்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் பார்க்கும்போது. பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபர் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஃபீல் குட் மூவி. இது ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்க வேண்டிய படம். எமோஷனலாக கனெக்ட் ஆகு. அந்த என்ன சொல்கிறது, ஒரு யதார்த்தமாக ஒரு லவ்வை காட்டியிருக்காங்க. அதே மாதிரி அந்த அப்பா அம்மா கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு படம் பார்க்கும்போது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இது ஃப்ரெண்டு அவங்க வந்து டைரக்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். ஸோ அதனால் இந்த படத்தை பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப வல்கராக போகாமல் ஒரு சர்க்கிள்குள்ளே சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த லவ் மூவி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி லவ் மூவி வருது. ஆக்சுவலாக லவ்வை என்டையராக லவ்வை பற்றி தான் இருக்குது. அது ரொம்ப கிளீஷியாக இல்லாமல் ரொம்ப க்ளீனாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. காமெடி செகண்ட் ஹாஃபில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்ல தேட்டர் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆக்சுவலி மியூசிக் பயங்கரமாக இருக்குது. அதேமாதிரி சாங்ஸும் நல்லா சூப்பராக இருக்குது. எமோஷன்ஸ் ஒரு 90-95% கனெக்ட் ஆகுது. கண்டிப்பாக பார்க்கலாம் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அவங்களுடைய தாட் நல்லா, ஹீரோவுடைய தாட் நல்லா இருந்தது. அன்கண்டிஷனல் லவ் தான் ஜெயிக்கும் அப்படின்ற தாட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ரசிக்க பார்க்கலாம். எல்லா வயசுலரோட ரசிச்சு பார்க்கக்கூடிய படம். காமெடி ரொம்ப யதார்த்தமா இருந்தது. பார்க்கும்போது சிரிக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. எமோஷனல் காமெடி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. படம் வந்து நல்லாவே இருந்துச்சு. எல்லாருமே வந்து நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கிஷான் தாஸாக இருக்கட்டும், அர்ஷத் கானோட ரோல் வந்து படத்தில் ஒரு மெயின் ஆக்சுவலாக படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறாரு. நல்லாவும் ஒர்க் ஆகிருக்கு. அவரோட காமெடிஸும் நிறைய ஒர்க் ஆகிருக்கு இந்த படத்தில். அண்ட் கிஷான் தாஸோட ஆக்டிங் வந்து நல்லா இருக்குது. ப்ரீவியஸ் படத்தை கம்பேர் பண்ணால் இதில் கொஞ்சம் அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸும் வந்து நிறையவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் ஹீரோயினி அவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக படத்தோட ஸ்டோரி வந்து யூஸ்வலாக இல்லைனாலும் அதை சொல்ல வர கண்டென்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நல்ல ஒரு மூவியாக இருந்தது. பேக்ரவுண்ட் ஆர்ஆர் வந்து பெருசாக இம்ப்ரெஸ்ஸாக இல்லை. ஆனால் வந்து ஒரு சில இடங்கள்ல அது வந்து தேவைப்பட்ட இடத்துல எப்படியெல்லாம் கொடுக்கணும், என்ன லெவல் மீட்ரு இருக்கணும் அப்படின்றத கரெக்டாகவே போட்டிருந்தாங்க. எமோஷ்னலாக ஒரு சில இடங்களில் கனெக்ட் ஆச்சு, ஒரு சில இடங்களில் கனெக்ட் ஆகலை. படம் பார்க்கலாம். ஓவராலாக ஒரு ஃபேமிலியாக கூப்பிட்டு போயிட்டு ஒரு வீக்கெண்டை இன்வெஸ்ட் பண்ணலாம். படம் நல்லா இருந்தது ப்ரோ. ஆக்சுவலாக ஃபுல்லாகவே பிடிச்சிருந்தது எனக்கு. அந்த காட்டின விஷுவலாக எனக்கு ரொம்ப செட் ஆச்சு. ப்ளஸ் வந்து சாங்ஸ் உட்காந்து ப்ளேஸ் பண்ண இடம் நல்லா இருந்தது. அதை தாண்டி வந்து இந்த காமெடிஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அர்ஷத் கானோட அந்த டைமிங் காமெடிஸ் அதெல்லாம் நல்லா ரொம்ப பிடிச்சிருந்தது. லவ்ன்றது இதுதான் கிடையாது, எல்லாத்தையும் காட்டுறதெல்லாம் லவ் கிடையாது. அதையும் தாண்டி அது ஒரு அழகான விஷயம் இருக்குது. காம்போ ஆக்சுவலாக நல்லா இருந்தது. இட் வாஸ் குட். எமோஷனலாக கனெக்ட். அது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். நல்லா ப்ரோ. பெருசாக எனக்கு எதுவும் தெரியல, குறையில. நல்ல ஃபீல் குட் மூவியாக இருக்கும்.